ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரேவா சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரான் பிரியாணி தாங்க. இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 200 ml குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் போல் இஞ்சி பூண்டு கூட புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். அதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாகவே வெந்துடுன்றதுக்காக தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட தக்காளியும் வெங்காயம் நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ப்ரான்லேருந்து தண்ணி அதுவாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சு வேக விடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எதுவுமே இல்லாமல் தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணிப்பேன். நான் இன்றைக்கி 1.5 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 ஆளாக்கு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் ஒரு விசில் தாங்க வைப்பேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு. ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லீக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் லீக் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.